சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என சீமான் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. 2 வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. சீமானின் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு. மும்மொழி கொள்கையில் ஹிந்தி தவிர வேறு மொழிகளையும் கற்கலாம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். ஹிந்தியை திணிக்கவில்லை, ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் எனவும் திட்டவட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் நாளை போராட்டம். தமிழ்நாட்டின் கல்வி நிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்தப்படுவதாக திமுக எம்எல்ஏ எடிலன் பேட்டி. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு. இருமொழி கொள்கையைத்தான் தமிழக மக்கள் உயிர் மூச்சாக நினைத்து வாழ்ந்து வருவதாக ஓபிஎஸ் கருத்து. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே நிதியுதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறுவது தவறு. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய சர்வே முடிவில் 68% பேர் தவறு என கருத்து. மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலை கோயிலுக்கு பக்தர்களுடன் செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. மேலதிகாரிகள் மீது பாலியல் புகார் கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக நீதிபதி கருத்து. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு. கூடுதலாக 174 பேருந்துகளை இயக்க உள்ளதாக தகவல். குல்ஃபி ஐஸ் விற்ற வடமாநில அப்பாவி சிறுவனை தாக்கிய சரித்திர பதிவேடு ரவுடிகள் 3 பேர் கைது. ஓசியில் ஐஸ் கேட்டு தர மறுத்ததால் சிறுவன் மீது தாக்குதல். ராணிப்பேட்டையில் இயங்கி வரும் கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு திடீரென அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியால் பரபரப்பு. மாணவர்களை உடனடியாக அடைத்து செல்லும்படி வந்த குறுந்தகவலால் பெற்றோரிடையே பதற்றம். கரூரில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பள்ளியின் 2வது மாடியிலிருந்து விழுந்ததில் கால் முறிவு. எப்படி விழுந்தேன் என தெரியவில்லை என்று மாணவி கூறியதால் பள்ளி நிர்வாகம் மீது பெற்றோர் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த டெல்லி ரயில் நிலையத்தில் 1 வயது குழந்தையை ஏந்தியபடி பணி செய்யும் ரயில்வே பெண் காவலர். வீடியோ போட்டோ வைரலான நிலையில் பெண் காவலருக்கு குவியும் பாராட்டு. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர்கள் கேலரி சரிந்த விபத்து. நல்வாய்ப்பாக சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய ரசிகர்கள். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் கம்பீரமாக நடந்து சென்ற காட்டு யானை. காபி தோட்டத்திற்குள் விரட்டிய வனத்துறை. கேரள மாநிலம் கோட்டயம் அரசு நர்சிங் கல்லூரி வாயிலில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தடுப்புகளை தகர்த்துவிட்டு கல்லூரிக்குள் செல்ல முயன்றதால் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்த போலீசார். இன்ஸ்டாகிராமில் இருப்பது போல் சாட் தீமை வாட்ஸ்ஆப்பிலும் அறிமுகம் செய்தது மெட்டா நிறுவனம். பயனர்கள் தங்களுக்கு பிடித்த தீம்களை மாற்றிக்கொள்ள முடியும் என தகவல்.
அதிமுக வெளியிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இல்லை. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் பெயர் இல்லாததால் மீண்டும் சர்ச்சை. வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தீவிர பயிற்சி. கராச்சி தேசிய கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய கொடி பறக்காததால் சர்ச்சை. ICC அறிவுறுத்தலின்படி இந்திய கொடியை ஏற்றவில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் விளக்கம். IPL தொடரில் சென்னைக்கு எதிரான முதல் போட்டியில் மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாடுவதில் சிக்கல். கடந்த சீசனில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதால் ஒரு போட்டியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டதால் ஹர்திக் பாண்டியாவுக்கு பின்னடைவு. அணியிலிருந்து ஏன் நீக்கினார்கள் என தெரியவில்லை. இந்திய அணி வீரர் அஜிங்கியா ரஹானே வருத்தம்.